எடுத்து பார்க்கலாம் சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, பார்க்கவே சும்மா தலை தலைன்னு எப்படி இருக்கு பாருங்க. அதான் ஹாஸ்டல்ல இருக்க பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, இதை வந்து நம்ம ஹோட்டலுக்கு போனா கூட இதை வந்து நம்ம செஞ்சிடலாம். ஹாஸ்டல்ல ரூம்லயே வச்சு இந்த சாம்பார் சாதம் செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ரொம்ப ஈஸியான, வேலைக்கு போறவங்களுக்கும் சரி புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி நான் செய்யற இன்னைக்கு சாம்பார் சாதம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டு ரெடிமேட் சாம்பார் சாதம் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் நான் செய்ய போறேன். அரிசி, துவரம் பருப்பு, மிளகாய் தூளா இதெல்லாம் எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை. இதை எடுத்து இப்படி கொட்டி ஒரு கிண்டிட்டு தண்ணி ஊற்றி வச்சிங்கனாலே போதும், சாம்பார் சாதம் அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இதை குக்கர்லயே நான் செய்ய போறேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கிங்க. இது மட்டும் ஊற்றினா பத்தாது. சாம்பார் சாதம் ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குவோம். பூண்டுமே நான் வந்து இதுல காய வச்சு சேர்த்திருக்கேன். சும்மா ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமா போட்டுக்கலாம். இதுல நான் ஒரு 3 தக்காளி மட்டும் சேர்க்கிறேன். இதுலயே வந்து நான் காய் வேணும்ன்றவங்க காய் இந்த ஸ்டேஜ்ல சேருங்க. அப்படி இல்லை எனக்கு காயெல்லாம் வேண்டாமா, எனக்கு கட் பண்றதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அப்படின்னா வெங்காயம், பூண்டு, தக்காளி இதை மட்டுமே நல்லா வதக்கிக்கீங்க. வதக்கிட்டு இந்த பேக்கெட் இருக்கு இல்லையா, இதை வந்து இதுல எடுத்து கொட்டிடணும். கொட்டிட்டு ஒரு கலந்துடணும். கலந்துட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு நெய் வாசத்தோட சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்ய போறேங்கிறதுனால உங்களுக்கு எந்தெந்த காயெல்லாம் பிடிக்குமோ எல்லாமே நீங்க சேர்த்துக்கலாம். பாருங்க, முருங்கைக்காய் வந்து ஒரு 6 பீஸ் சேர்த்திருக்கேன். அப்புறம் பீன்ஸ் வந்து ஒரு கை அளவுக்கு, கேரட் ஒரே ஒரு கேரட், இப்ப கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா இதுல 3 கத்திரிக்காய் சேர்த்திருக்கேன். மாங்காய் 2 பீஸ் அளவுக்கு இதுல சேர்த்துருக்கேன், கல்லாமணி மாங்காய். இப்போ நான் வந்து இந்த சாம்பார் சாதத்துக்கு காய் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் இல்லையா, இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் பண்ணலாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு. பாருங்க, இப்ப இந்த பேக்கெட் பிரிச்சாச்சு. இதுல பாருங்க, காஞ்ச மிளகா, மஞ்சள் தூள், பெருங்காயம், ஜீரகம் எல்லாமே சேர்த்துருக்கேன். இதுல பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கேன். இந்த கப்ல 1 கப் அளவுக்கு வருது. பாருங்க, இதெல்லாம் ஒரு அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சாம்பார் சாதம் மிக்ஸை இதுல போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். ஹாஸ்டல்ல இருக்க பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, இதை வந்து நம்ம ஹோட்டலுக்கு போனா கூட இதை வந்து நம்ம செஞ்சிடலாம். ஹாஸ்டல்ல ரூம்லயே வச்சு இந்த சாம்பார் சாதம் செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி. இப்போ இதுக்கு என்ன பண்ண போறேன், 3.5 கப் அளவுக்கு தண்ணி ஊத்த போறேன். 1 2 3 பாருங்க, 3.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்ப இது ஒரு 3 விசில் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நல்ல ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப எடுத்து பார்க்கலாம் சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, பார்க்கவே சும்மா தலை தலைன்னு எப்படி இருக்கு பாருங்க. நல்லா மல்லி இலையை தூவி விட்டுடலாம். கொஞ்சமா கருவேப்பிலையும் பிச்சு போட்டுக்கலாம். இதுல கொஞ்சமா நெய் கொஞ்சமா போட்டுடலாம். போட்டு கலந்து வச்சு பரிமாறிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டா இருக்கு. வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம்.
பாருங்க அடியே பிடிக்கல. நான் ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டா இருந்தது. நீங்களும் இந்த ரெடிமேடு சாம்பார் சாதம் மிக்ஸை வாங்கினீங்கன்னா நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த சாம்பார் பொடி, இந்த சாம்பார் சாதம் மிக்ஸை நீங்க எந்த கப்ல அளக்குறீங்களோ அதே கப்ல நான் சொன்ன மாதிரி தண்ணி அளந்து ஊற்றிக்கிங்க, கரெக்டா இருக்கும்.